ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த செஷனில் இன்னைக்கு வந்துட்டு இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் லேட்டஸ்ட் வெர்ஷன் 10.2 இல்லைனா வந்து 10.4 வந்து எப்படி நம்ம மெஷினில் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சாஃப்ட்வேர் எங்கேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம், என்னென்ன சாஃப்ட்வேர் நம்மளுக்கு தேவைப்படும், என்னென்ன சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10.2 இல்லைனா 10.4 அப்படின்னு போகணும்னா இந்த 6GB ரேம் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்படி எனக்கு வந்து 6GB ரேம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து 4GB ரேம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். விண்டோஸ் 8 இல்லைனா விண்டோஸ் 10 அந்த ஓஎஸ் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக ஸோ 10.2 இல்லைனா 10.4 தான். இல்லை எனக்கு வந்து 4GB இருக்குது, ரொம்ப சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது, இல்லை 3GB இருக்குன்னா நீங்கள் வந்து 9.6.1 வெர்ஷன் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது எப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடியே செஷனில் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, ஓகே. இந்த செஷனில் நம்ம வந்து எப்படி வந்து எங்கே வந்து சாஃப்ட்வேர், என்னென்ன சாஃப்ட்வேர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து Oracle 11G மேலே தான் நம்ம வந்து இன்ஃபர்மேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்காக நம்ம வந்து Oracle 11G அது ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும். இந்த செட்டப் பற்றி நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக, அப்போ உங்களுக்கு புரியும் ஏன் இந்த Oracle இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம Oracle 11G டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த Oracle வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக SQL டெவலப்பர் டவுன்லோட் பண்ணணும். அப்புறம் இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் 10.2 இல்லைனா 10.4 வெர்ஷன். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 10.4 வெர்ஷன். நம்ம 10.2 இல்லைனா 10.4 எந்த வெர்ஷன் வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து இந்த டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் லிங்க்கு. நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட மெஷினில். நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஒரு ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் டிரைவில் போட்டு அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த Oracle இ-டெலிவரி சைட்டில் போயிட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ Oracle இ-டெலிவரி சைட்டுக்கு போங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இங்கே வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சைன்இன் பண்ணணும். ஸோ இந்த Oracle இ-டெலிவரி சைட்டில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணணும். ஸோ சைன்இன் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணி போன உடனே இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். இதனோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் வந்து லிங்க்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் இந்த சைட் எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே வந்து இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு லிங்க் வரும். நீங்கள் வந்து இந்த ரெண்டாவது லிங்க் Oracle பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு போங்க. இதில் வந்துட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வியூ ஐட்டம்ஸில் போயிருங்க. இந்த வியூ ஐட்டம்ஸில் போயிட்டு நீங்கள் அது உள்ளே போயிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. இதில் கண்டினியூ கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி வரும். இங்கே வந்து பிளாட்ஃபார்ம் ஆர் லாங்குவேஜ்னு கேட்கும். இங்கே வந்து ஸோ விண்டோஸில் வந்து 64 பிட் ஓஎஸ் தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா விண்டோஸ் 10 ஆர் 8 வந்து 64 பிட் அப்படிங்கிறனால. ஸோ நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து பாலிசி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க கை. ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த சர்வே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னா இது எல்லாமே செலக்ட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50GB இருக்கும் அரௌண்ட். இது எல்லா சாஃப்ட்வேரும் நம்மளுக்கு வேணாம். நம்ம வந்து இன்ஃபர்மேட்டிக்கா லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் தான் வேணும். அதனால் நான் வந்து இந்த 10.2 இல்லைனா 10.4 அப்படிங்கிறது நான் இப்போ வந்து 10.2 டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து 2 ஜிப் ஃபைலாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சைட்டில். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த 10.2 இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் 10.2. இந்த 10.2 இந்த 10.2ல் இது 1 ஆஃப் 2, இது வந்து 2 ஆஃப் 2. ஸோ இந்த ரெண்டையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி லிங்க்கில் நான் வந்து இந்த கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது எல்லாமே நான் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து லிங்க்கில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். சரி, நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அது வந்து WinRAR இருக்கும். நீங்கள் வந்து WinRAR நீங்கள் போயிடணும். சாரி, WinRAR ஃபைல் இருக்கும். எப்படி அதை வந்து WinRAR நம்ம அன்சிப் பண்ணணும் அப்படின்னா இந்த டவுன்லோட் WinRAR போயிட்டு நீங்கள் வந்து இந்த கண்டினியூ டு டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா இந்த WinRAR வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா WinRAR வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அந்த WinRAR வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இது வந்து ஒரு அன்சிப் பண்ணுற ஒரு ஃபைல் தான், ஒரு சாஃப்ட்வேர் தான். இது ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் வந்து WinRAR உங்கள் மெஷினில் இல்லை அப்படின்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு
டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி WinRAR ஃபைல் தான் நான் கொடுத்துருக்குறேன். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட் டு இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகலாம். உங்களோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து இது மாதிரி ஆகும். சரி, ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஆரக்கிள் சாஃப்ட்வேர் இருக்கு, SQL டெவலப்பர் இருக்கு, எல்லா சாஃப்ட்வேர் லிங்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி உங்களோட மெஷினில் வச்சுக்கோங்க. சாஃப்ட்வேர் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது டீட்டெயில்டாக இந்த ஸ்டெப்ஸை வந்து பார்க்கணும் அப்படின்னா இதுதான் டீட்டெயில் ஸ்டெப்பு. இன்ஃபர்மேட்டிக்கா 10.2 இல்லைனா 10.4 வெர்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ரெபாசிட்டரிக்காக இன்ஃபர்மேட்டிக்கா ரெபாசிட்டரிக்காக நம்ம வந்து ஆரக்கிள் 11G நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஏன் நம்ம வந்து 11G இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் ரெபாசிட்டரினா என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த செட்டப் நம்ம வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதுதான் வந்து ஆரக்கிள் 11G சாஃப்ட்வேர். ஓகே, ஒரு டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸில் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கீமா இருக்கும். ஸ்கீமா அப்படிங்கிறது சப்செட் ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ அதை வந்து டிவிஷனாக நிறைய பிரிக்கிறோம். ஸோ இதில் வந்து சிஸ்டம் ஸ்கீமான்னு ஒரு ஸ்கீமா வந்து இருக்கும். இதுக்கு வந்து யூசர் நேம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம், பாஸ்வேர்டு வந்து அட்மின். ஸோ நம்ம வந்து என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறோமோ இன்ஸ்டால் பண்ணும்போது அதை வந்து நம்ம அட்மின்னு சொல்லிக்கிறோம். இதில் நம்ம வந்து இன்னொரு ஸ்கீமா கிரியேட் பண்ணுறோம். எதுக்குன்னா இன்ஃபர்மேட்டிக்காவோட மெட்டா டேட்டாவை ஹோல்டு பண்ணுறதுக்காக இன்னொரு ஸ்கீமா கிரியேட் பண்ணுறோம். இந்த ஸ்கீமா வந்து நம்ம வந்து இன்ஃபாவுக்காக இன்ஃபா யூசர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து இன்ஃபான்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம், பாஸ்வேர்டு வந்து இன்ஃபான்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னா இதுதான் இன்ஃபர்மேட்டிக்கா ரெபாசிட்டரி. ஸோ இன்ஃபர்மேட்டிக்காவோட மெட்டா டேட்டா எல்லாமே இந்த யூசரில் தான் வந்து ஸ்டோர் ஆகும், இந்த டேட்டா பேஸில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். அதனால நான் வந்து இன்ஃபர்மேட்டிக்கா ரெபாசிட்டரியை இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே டேட்டா பேஸை நான் வந்து இன்னும் 2 ஸ்கீமாவை கிரியேட் பண்ணுறேன். ஒரு ஸ்கீமா ஆல்ரெடி இருக்கிறது தான். இந்த டேட்டா பேஸ் 11G கொடுக்கும்போதே இந்த ஸ்கீமா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா HR ஸ்கீமா. இன்னொரு ஸ்கீமா வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், கோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்கெட் செட் பண்ணுறதுக்காக. நம்ம இன்ஃபர்மேட்டிக்காவே என்ன பண்ணோம், சோர்ஸ்ல இருந்து டார்கெட்டுக்கு டேட்டாவை மூவ் பண்ணோம். ஒரு டேட்டா இன்டகிரேஷன் டூல். இட் வில் மூவ் த டேட்டா ஃப்ரம் சோர்ஸ் டு டார்கெட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இது வந்து ஆரக்கிள் டேட்டா பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆரக்கிள் டேட்டா பேஸ்ல இருந்து ஆரக்கிள் 11G அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆரக்கிள் 11G, இந்த ஆரக்கிள் இருந்து இன்னொரு டேட்டா பேஸ்க்கு நம்ம டேட்டாவை மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HR. இப்போ இது வந்து SQL சர்வர் இல்லை டெரா டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டெரா டேட்டா இல்லை SQL சர்வர், எது வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் டெரா டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் இருக்கிற HR ஸ்கீமா, டார்கெட் வந்து டெரா டேட்டாவில் இருக்கிற ஏதாவது ஒரு டேட்டா பேஸ். ஸோ இங்கே ஆரக்கிள் பொறுத்த வரைக்கும் ஸ்கீமான்னு சொல்லுவோம், டெரா டேட்டா SQL சர்வர்லாம் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ வந்து HRல நிறைய டேபிள்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம நிறைய டேபிள்ஸ் இருக்கு. இந்த டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் அப்படின்னு ஒரு டேபிள்ஸ் இருக்கும். இதில் எம்ப்ளாயிஸ்ன்னு இருக்கு, லொக்கேஷன்ஸ்ன்னு இருக்கு, நிறைய டேபிள்ஸ் இருக்கு. எம்ப்ளாயிஸு, லொக்கேஷன்ஸு, டிபார்ட்மெண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய டேபிள்ஸ் இருக்கும். நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். சும்மா டார்கெட் அப்படின்னு சொல்றதுக்காக நான் T__ன்னு போடுறேன். இந்த கோர் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீமா கிடையாது, நம்ம கிரியேட் பண்ற ஸ்கீமா அப்படிங்கிறதுனால இந்த டேபிள்லாம் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி இருக்கும், இந்த ஸ்கீமாவில் நான் வந்து கிரியேட் பண்றேன். ஏன்னா இந்த கோர் ஸ்கீமா வந்து நம்ம கிரியேட் பண்றோம். சரி, எதுக்காக இந்த கோர் ஸ்கீமா இது பண்றோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து இந்த டெரா டேட்டா உங்க மெஷின்ல இல்லை அப்படின்னா நீங்க இங்க இருக்கிற கோர் ஸ்கீமாவே டார்கெட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆரக்கிள் டு ஆரக்கிள் டேட்டா மூவ் பண்றோம் எது வழியா, த்ரூ இன்ஃபர்மேட்டிக்கா. ஸோ இந்த இடத்துல இன்ஃபர்மேட்டிக்கா வச்சிடறோம். ஸோ சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா HRல இருக்கிற எம்ப்ளாயிஸ் டேபிள், டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கோரில் இருக்கிற T__எம்ப்ளாயிஸ். அப்போ இந்த யூசர் நேம், இந்த HR ஸ்கீமாவுக்கு நம்ம யூசர் என்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HR தான் யூசர் நேமு, பாஸ்வேர்டு HRனே வைக்க போகிறோம். அதே மாதிரி இந்த கோருக்கு வந்து யூசர் நேம் என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் யூசர் நேம் வந்து கோர்னே வைக்க போகிறோம், பாஸ்வேர்டு வந்து கோர்னே வைக்க போகிறோம். அப்போ எத்தனை ஸ்கீமா இருக்குது இந்த டேட்டா பேஸில்? ஆல்ரெடி இந்த 2 ஸ்கீமாவும் இருக்கும். டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த அட்மின் ஸ்கீமா கண்டிப்பாக டேட்டா பேஸில் இருக்கும். இதான் வந்து மெட்டா டேட்டா. ஸோ ஆரக்கிளோட மெட்டா டேட்டா எல்லாமே இந்த அட்மின் ஸ்கீமாவில் மெயின்டைன் பண்ணுறோம். இன்ஃபர்மேட்டிக்காவோட மெட்டா டேட்டாலாம் இந்த ஸ்கீமாவில் மெயின்டைன் பண்ணுறோம். இந்த 2 ஸ்கீமாவும் ஆக்சுவல் டேட்டா இருக்கிற ஸ்கீமா. ஸோ நம்ம ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணணும். இதை நம்ம பண்ண போகிறோம்.
ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம வந்து Oracle 11G ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டால் Oracle 11G ஃபர்ஸ்ட். சரி, ஓகே. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எப்படி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து Oracle 11G இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்மளோட மெஷினில் இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் நீங்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம Oracle இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்க் 1 இருக்கும். இந்த செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ செட்டப் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்ஆர் நோன்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ Oracle Database 11G Express Edition அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆடி முடிச்சோன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு தான் நான் வந்து இந்த சிஸ்டம் பாஸ்வேர்டுன்னு சொன்னேன். இந்த இடத்துல இருக்கிற சிஸ்டம் பாஸ்வேர்டு. ஸோ இந்த யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் அது வந்து சிஸ்டம் தான். இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறோமோ அது. ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க. நான் வந்து இங்கே வந்து அட்மின் அப்படின்னு கொடுக்குறேன். சரி, ஓகே. இப்போ நான் வந்துட்டு இந்த டேட்டா பேஸில் வந்துட்டு அட்மின் பாஸ்வேர்டு அட்மின்னு கொடுக்குறேன். என்டர் த பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்குது. பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து சிஸ்டம் அப்படின்னு அதுவே சொல்லிடும். என்டர் த பாஸ்வேர்டு வந்து அட்மின் கொடுக்குறேன், ஆல் லோயர் கேஸ். ஸோ அட்மின் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ண உடனே இது வந்து ஒரு உங்களோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் ஈவன் 10 மினிட்ஸ் கூட ஆகும். இது ஒன்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து ஃபினிஷ் பட்டன் கிளிக் பண்ணிடலாம். ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னும் இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த செட்டப் என்ன கொஞ்சம் பார்க்கலாம். சரி, ஓகே. இது வந்து Oracle சாஃப்ட்வேர். இது வந்து இன்ஃபர்மேட்டிக்கா மூலமாக நம்ம வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த Oracleல என்ன நம்ம வந்து எப்படி டேட்டாலாம் இருக்குது அதை வந்து கொரி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து SQL டெவலப்பர் அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணணும். SQL டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு டூல். இந்த SQL டெவலப்பர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு GUI டூல். SQL டெவலப்பர். ஸோ இது வந்து ஒரு GUI டூல், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இது வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணாது. நம்ம இந்த டேட்டா பேஸில் என்ன டேட்டா இருக்குது அப்படின்னு நம்ம இங்கிருந்து இந்த SQL டெவலப்பர்லேருந்து கனெக்ட் பண்ணி இதில் இதை வந்து நம்ம கொரி பண்ணி பார்க்கலாம். இந்த டேட்டா பேஸை ஸ்கீமாவை கனெக்ட் பண்ணி இதை கொரி பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து SQL டெவலப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. டோட் ஃபார் Oracle அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டோட் அப்படிங்கிற டூலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா SQL டெவலப்பர் இல்லை வந்து டோட் ஃபார் Oracle நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது வந்து SQL டெவலப்பர். இப்போ டோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரியல் டைமில் டோடு கூட யூஸ் பண்ணுவாங்க, SQL ப்ளஸ் யூஸ் பண்ணுவாங்க, எது வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ Oracle இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு பார்க்குறோம். ஸோ Oracle வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட்டட்னு வரும். நீங்கள் வந்து ஃபினிஷ் பட்டன் கொடுத்துருங்க. ஸோ அப்போ வந்து Oracle வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மெஷினில் இந்த மாதிரி SQL கெட் ஸ்டார்டட் வித் Oracle அப்படிங்கிற மாதிரி டேட்டாபேஸ் வந்துடும். இது வந்து டேட்டாபேஸ். பட் இதிலிருந்து எப்படி நம்ம வந்து அந்த எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கறது SQL டெவலப்பர் மூலமா அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் SQL டெவலப்பர் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதனோட லிங்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இல்லை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, நெட்ல இருந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா நீங்கள் வந்து Oracle SQL டெவலப்பர் டவுன்லோடுன்னு டைப் பண்ணுங்க. இந்த oracle.comல ஃபர்ஸ்ட் சைட் வரும். நீங்கள் போங்க. நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துல Windows 64 பிட் JDKங்கிறது ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டு. அது ஒரு அப்ளிகேஷன் ஃபைலு. அதெல்லாம் ஆன் டாப் ஆஃப் ஜாவாவில் தான் இந்த SQL டெவலப்பர் ரன் ஆகும். அதனால் இதை டவுன்லோட் கொடுங்க. இது வந்து பாலிசி அக்செப்ட் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோடு கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைன்இன் பண்ண சொல்லும். ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி நான் சைன்இன் பண்ணிட்டனால எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சைன்இன் பண்ண சொல்லும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சைன்இன் பண்ண சொல்லும். அப்படி அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் Oracle ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் அக்கௌண்ட்னு அதிலே வரும். ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த SQL டெவலப்பர் ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதன் மூலமாக எப்படி வந்து Oracle கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ SQL டெவலப்பர் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் டு SQL டெவலப்பர் அப்படின்னு கொடுங்க. இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல SQL டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா
இந்த மாதிரி எஸ்கியூஎல் டெவலப்பர் வந்து ஓப்பன் ஆகும். எஸ்கியூஎல் டெவலப்பரை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் வரும். இதில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து இந்த ஹெச்ஆர் இந்த அட்மின் ஸ்கீமாவை ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. இது வந்து நியூ கனெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து நம்ம கனெக்ஷன் நேம் வந்து அட்மின் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த அட்மின் வந்து நம்ம இந்த நேம் வந்து என்ன வேணாலும் கொடுக்கலாம். பட் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக கொடுக்கணும். யூசர் நேம் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சிஸ்டம், பாஸ்வேர்டு வந்து அட்மின். ஸோ அதுதான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணும்போதே நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன். டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த எஸ்கியூஎல் டெவலப்பர் வந்து பேக் எண்டில் ஆரக்கிளோட பிங் பண்ணி எனக்கு காட்டும். ஸோ கனெக்ட்னு கொடுங்க. இங்கே வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ அட்மின் ஸ்கீமா வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இது வந்து இன்ஃபர்மேட்டிக்காவோட ஸ்கீமா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் இந்த ஹெச்ஆர் ஸ்கீமா வந்து லாக்ல இருக்கும். அதை வந்து அன்லாக் பண்ணி விடணும். ஸோ எப்படி அன்லாக் பண்ணி விடுறது அப்படின்னா, இப்போ இதான் வந்து சின்டாக்ஸ். நீங்கள் வந்து ஆல்டர் யூசர் நேம் ஐடென்டிஃபைடு பை ஹெச்ஆர், அதாவது பாஸ்வேர்டு அக்கௌண்ட் அன்லாக் அப்படின்னு கொடுக்கணும். அக்கௌண்ட் அன்லாக் கொடுத்து கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இது வந்து அக்கௌண்ட் வந்து ஆல்டர்னு வரும். ஸோ அது வந்து லாக்ல இருக்கும். இந்த ஹெச்ஆர் ஸ்கீமா வந்து ப்ரீ டிஃபைன்ட் ஸ்கீமா. ஆல்ரெடி இந்த எக்ஸ்பிரஸ் எடிஷன் கொடுக்கும்போதே ஆரக்கிள் வந்து கொடுத்துருவாங்க நமக்கு. அதனால நம்ம அதை வந்து அன்லாக் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த ஹெச்ஆர்னு போட்டுட்டு யூசர் நேம் வந்து ஹெச்ஆர், பாஸ்வேர்டு வந்து ஹெச்ஆர் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே கனெக்ட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆகும். கனெக்ட் பண்ணிட்டுனா கனெக்ட் ஆகும். இந்த ஹெச்ஆர் ஸ்கீமாவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டேபிள்ஸ்லாம் இருக்கும். எம்ப்ளாயிஸ், லொக்கேஷன்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி. நீங்கள் வந்து ஹெச்ஆரில் போயிட்டு டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா மேனுவலாக செக் பண்ணிங்கன்னா இந்த டேபிள்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே கொரி பண்ணி பார்த்துக்கலாம். எந்த டேபிள்ஸ் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு போடுறேன். நீங்கள் இந்த இதுலேயே வந்து இது வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள். இது மாதிரி நீங்கள் வந்து எத்தனை டேபிள் வேணாலும் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஃபா அப்படிங்கிற ஒரு யூசரை வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு யூசரை நம்ம கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து இந்த அட்மின் ஸ்கீமாவுக்கு தான் போகணும். ஹெச்ஆர் ஸ்கீமாவுக்கு வந்து ப்ரிவிலேஜஸ் கிடையாது. ஓகேங்களா? அட்மின் தான் வந்து சூப்பர் யூசர். அதுக்கு தான் ப்ரிவிலேஜஸ் இருக்கும். நீங்கள் அட்மின் ஸ்கீமாவுக்கு போயிட்டு இங்கே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, கிரியேட் யூசர் நேம் இன்ஃபான்னு கிரியேட் பண்ணுறோம். ஐடென்டிஃபைடு பை பாஸ்வேர்டு வந்து அதே இன்ஃபானே வச்சுக்கிறேன், ஏன்னா மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. வந்து என்ட்ரு கொடுக்குறீங்க. இன்ஃபா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும். ஏன்னா நம்மளே கிரியேட் பண்ண யூசர் அப்படிங்கிறதுனால நம்ம பர்மிஷன் கொடுக்கணும். அப்போ தான் அதர் ப்ராசஸ் வந்து இதை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு பர்மிஷன் எப்படி கொடுக்குறதுன்னா, கிராண்ட் டிபிஏ பர்மிஷன் கொடுக்குறேன். டிபிஏங்கிறது எல்லா பர்மிஷனும் வந்துடும். அதுக்கு டிபிஏ டு இன்ஃபா இந்த யூசருக்கு நான் கொடுத்துட்டேன். சரி, ஓகே. இந்த யூசர் நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் கனெக்ட் ஆகுதான்னு. அதனால் இன்ஃபான்னு நேம் வச்சுக்கிறேன். யூசர் நேமும் இன்ஃபா தான். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியும். யூசர் நேம் வந்து இன்ஃபா, பாஸ்வேர்டும் இன்ஃபானே நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சக்ஸஸ்ன்னு வருது. கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த இன்ஃபா ஸ்கீமாக வந்துடும். இன்ஃபா ஸ்கீமாவில் போய் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் எதுவும் இருக்காது. ஏன்னா நம்ம தான் இப்போ தான் கிரியேட் பண்ணோம். அதனால் டேபிள்ஸ் இருக்காது. இதே மாதிரியே இந்த இன்ஃபா ஸ்கீமா நம்ம எதுக்காக கிரியேட் பண்ணோம்னா, இன்ஃபர்மேட்டிக்காவோட மெட்டா டேட்டாவெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ரெபாசிட்டரி. ஹெச்ஆர் ஸ்கீமா ஆல்ரெடி இருக்குது. இதுதான் நம்ம சோர்ஸாக வைக்க போகிறோம். இந்த டார்கெட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி இங்கிருந்து இங்கே டேட்டா மூவ் பண்ண போகிறோம். அப்போ கோர் ஸ்கீமான்னு ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணோம். இதே மாதிரியே இன்னொரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து டார்கெட் டேட்டா பேஸ். ஸோ கிரியேட் யூசர் கோர் ஐடென்டிஃபைடு பை கோர் அப்படின்னு கொடுத்துட்டு இது எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கோர் ஸ்கீமா கிரியேட் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பர்மிஷன் கொடுக்குறோம். கிராண்ட். ஸோ கிராண்ட்டு நீங்கள் வந்து கனெக்ட், இது வந்து டிஃபால்ட் பர்மிஷன் கனெக்ட் கமா ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ரிசோர்ஸ் டு நம்ம கொடுக்கும்போது எது கொடுக்கணும், கோருக்கு கொடுக்கணும். ஸோ கிராண்ட் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து பர்மிஷன் செக் பண்ணுவோம். ஸோ கோர் அப்படின்னு கொடுத்து டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ சக்ஸஸ் வந்துருச்சு. கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போ நான் இங்கே இருந்து இந்த ஹெச்ஆர் ஸ்கீமாவிலிருந்து இந்த கோர் ஸ்கீமாவுக்கு டேட்டாவை மைக்ரேட் பண்ண போகிறேன். ஒரு டேபிள் இங்கே கிரியேட் பண்ணி மைக்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த அட்மின் ஸ்கீமாவிலேயே போயிட்டு இந்த ஹெச்ஆர் ஸ்கீமாவில் இருக்கிற இந்த டேபிள் மாதிரி அங்கே அட்மினில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம். ஸோ இதை பற்றினா நம்ம வந்து தெளிவாக கொடுத்துருக்குறேன் நான். ஸோ கிரியேட் டேபிள் கோர் டாட் T_employees. நான் கோர் ஸ்கீமாவில் T_employeesனு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம். எங்கே இருக்கிற மாதிரி ஹெச்ஆரில் இருக்கிற மாதிரி ஹெச்ஆரில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் டேபிள் மாதிரி. ஆனால் எனக்கு டேட்டா வேண்டாம். வேர் 1 = 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த சின்டாக்ஸ் எதுக்குன்னா, இந்த ஸ்கீமாவில் ஒரு டேபிள் போய் கிரியேட் பண்ணோம். இந்த ஹெச்ஆர் ஸ்கீமா மாதிரியே, ஆனால் வித்தவுட் டேட்டா.
அப்படிங்கிறது தான். ஏன் அட்மின்ல கிரியேட் பண்ணுறேன்னா, நான் இங்கே போய் இதை ரன் பண்ணேன்னா இந்த இந்த ஸ்கீமாவுக்கு ப்ரிவிலேஜஸ் இருக்காது. அதனால நான் இங்கிருந்தே ரன் பண்ணுறேன். அட்மினுக்கு ப்ரிவிலேஜஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிவிலேஜஸ் இருக்கு. நீங்கள் கேட்கலாம் எதுக்காக இந்த டேபிள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு. இந்த டேபிளில் தான் நம்ம வந்து இன்ஃபர்மேட்டிக்கா கிரியேட் பண்ணி டெஸ்ட் மேப்பிங்கில் டேட்டாவை லோட் பண்ண போகிறோம். இந்த டேபிளில் தான் நம்ம வந்து லோட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கோரில் தான் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு வித்தவுட் டேட்டா. அப்போ என்ன பண்ண போகிறோம், இன்ஃபர்மேட்டிக்கா இந்த ஹெச்ஆர்லேருந்து இன்ஃபர்மேட்டிக்கா யூஸ் பண்ணி இந்த டேட்டாவெல்லாம் புல் பண்ணி இங்கே நம்ம வந்து போட்டு ஒரு டெஸ்ட் மேப்பிங் கிரியேட் பண்ணி ஓகே நம்ம இன்ஃபர்மேட்டிக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத காட்ட போகிறோம். இப்போ நம்ம ஏன் வந்து இங்கே வந்து அட்மின் ஸ்கீமாவில் வந்து ஹெச்ஆர் கோர்லாம் போடுறோம்னா, எப்போவுமே ஒரு டேபிளை ஸ்பெசிஃபை பண்ணும்போது இங்கிருந்து நீங்கள் மற்ற ஸ்கீமா டேபிள்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த ஸ்கீமா நேம் டாட் டேபிள் நேம் தான் போடணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஹெச்ஆர் டாட் எம்ப்ளாயிஸ்ன்னு போட்டோம், கோர் டாட் T_employeesன்னு போட்டிருக்கோம். ஸோ ஸ்கீமா நேம் டாட் டேபிள் நேம். சரி, ஓகே. இப்போ எல்லாமே இங்கே பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஃபர்மேட்டிக்கா ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இன்ஃபர்மேட்டிக்கா சர்வர் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நான் வந்து இங்கே கொடுத்துருக்குறேன். இந்த ஜிப் ஃபைலை வந்து சர்வர் ஜிப் ஃபைலை வந்து அன்சிப் பண்ணுங்க. இந்த மாதிரி வரும். இதை அன்சிப் பண்ணிங்கன்னா இது ஒரு கீ வரும். இந்த ஆரக்கிள் கீ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கீ வரும். இந்த கீயும் நான் கொடுத்துருக்குறேன். இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இது வந்து அகாடமிக் வெர்ஷன் கீ. இது வந்து நீங்கள் எக்ஸ்பயர் ஆகிடுமான்னு கேட்கலாம். அப்படியெல்லாம் எக்ஸ்பயர் ஆகாது. நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணும்போதே இந்த சைட்டில் இருந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணும்போது கீயும் அதுவே வந்துடும். ஸோ அதனால் அது எக்ஸ்பயர் ஆகாத கீ தான். அது வந்து அகாடமிக் வெர்ஷன் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம், நான் கமர்ஷியல் வெர்ஷன். சரி, ஓகே. இப்போ நான் வந்து சர்வர் போகிறேன். இதுக்குள்ளே ஒரு சர்வர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுங்க. இது எஸ்ஆர் நோ கேட்கும், எஸ்ன்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி இன்ஸ்டால் எனிவேர் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் டு இன்ஸ்டால்னு வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட்டு இதில் வரும். இது வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த டேர்ம்ஸ் வந்து அக்ரி பண்ணுங்க. ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கேயும் வந்து கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இங்கே வந்து அந்த லைசன்ஸ் கீ கேட்குது. நம்ம முன்னாடி இங்கே சொன்ன மாதிரி அந்த லைசன்ஸ் கீ நம்ம இங்கே வச்சிருக்கிறோம். இதில் போயிட்டு நம்ம எடுத்துட்டு வரணும். இதில் இப்படி இந்த மாதிரி பாத்து நீங்கள் காப்பி பண்ணும்போது இந்த பாத்தில் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்காது. ஸ்பேஸ் இல்லாத மாதிரி போடுங்க. அப்படி ஸ்பேஸ் நீங்கள் வச்சிருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து அண்டர்ஸ்கோர் போட்டு ஸ்பேஸ் இல்லாமல் மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சர்வருக்கு கொஞ்சம் முன்னாடி போகிறேன் ஒரு ஸ்டெப்பு. இந்த சர்வர் இன்ஸ்டால் போனீங்கன்னா இதில் இந்த ஆரக்கிள் கீ அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி போகிறேன். இந்த இடத்துல இந்த ஆரக்கிள் கீ அப்படின்னு இருக்கும், டாட் கீன்னு இருக்கும். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்துடும். இதில் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இந்த ஃபோல்டர் நேமில் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் போங்க. இந்த மாதிரி இது வரும். இதில் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு கொடுங்க. இது வந்து உங்களோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 15 மினிட்ஸு அந்த மாதிரி ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ தான் 1% 2% போகுது. இது உங்களோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். இது வந்து 100% வந்த உடனே அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு 100% வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட்டு கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இது வந்து அடுத்த பேஜ் வரும். ஸோ அலோவ் ஆக்சஸ் அப்படின்னு கொடுங்க. இதில் நம்ம வந்து அந்த ரெபாசிட்டரியோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். கான்ஃபிகர் த டேட்டா பேஸ் ஃபார் டொமைன் கான்ஃபிகரேஷன் ரெபாசிட்டரி அப்படின்னு இருக்கிறனால இது வந்து நம்ம ஆரக்கிள் தான் ரெபாசிட்டரியை கிரியேட் பண்ண போகிறோம். அந்த யூசர் ஐடி வந்து நம்ம ஆல்ரெடி இதுக்காக கிரியேட் பண்ணது இன்ஃபா. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுதான் ரெபாசிட்டரியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் நேம் வந்து இன்ஃபா, பாஸ்வேர்டு வந்து இன்ஃபா. ஸோ பாஸ்வேர்டும் இன்ஃபானே போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஹோஸ்ட் நேம் அப்படின்னு கேட்குது. ஹோஸ்ட் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுங்க, வித்தவுட் ஸ்பேஸ். லோக்கல் ஹோஸ்ட் கோலன் போர்ட் நம்பர் வந்து 1521. சர்வீஸ் நேம் வந்து XEன்னு கொடுக்கணும். ஸோ இந்த டேட்டாபேஸ் அட்ரஸ் இந்த இடத்துல வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 1521, அதுக்கப்புறம் அந்த இடத்துல XE அப்படின்னு கொடுக்கணும், எக்ஸ்பிரஸ் எடிஷன் அப்படிங்கிறனால. ஸோ நம்ம அதை கொடுத்துட்டோம். அது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்துட்டு நம்ம எதுவுமே வேணா டெஸ்ட் கனெக்ஷன் கொடுங்க. கனெக்ஷன் ஷுட் பி சக்ஸஸ்ஃபுல். இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்னு வரணும். கிளிக் ஆன் ஓகே, நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இடத்துல கீ ஸ்டோர் அப்படின்னு சொல்லி பாஸ்வேர்டு கேட்கும். இது நம்ம என்ன பாஸ்வேர்டு வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் இது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா administrator@1 அப்படின்னு கொடுக்குறேன். administrator
@1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் எந்த பாஸ்வேர்டு வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் @1 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போகிறேன். இதில் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டொமைன் அப்படின்னு வரும். இந்த இடத்துல டொமைனில் வந்து டொமைன் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ டொமைன் பாஸ்வேர்டும் இந்த யூசர் நேமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். இந்த யூசர் நேம் தான் இந்த டொமைன் பாஸ்வேர்ட். நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்னே கொடுக்குறேன். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர்னே கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். கான்ஃபிகர் த மாடல் ரெபாசிட்டரி சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். இதை அன்செக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம இப்போ இங்கே வந்து மாடல் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண வேண்டாம், நம்ம அட்மின் கன்சோலில் போய் பண்ணிக்கலாம். ஸோ இதை அன்செக் பண்ணி விட்டுருங்க மறக்காமல். பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுங்க. இது வந்து எக்ஸிக்யூட்டிங் கமாண்ட்னு வரும். இது கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுக்கும் டைமு. ஸோ டைம் எடுத்துட்டு அடுத்ததுக்கு போகும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் அந்த பேஜ் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி ரன் இன்ஃபர்மேட்டிக் அண்டர் டிஃப்ரெண்ட் யூசர் அப்படின்னு வரும். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் யூசர் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் அதை அன்செக் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பட்டன் வந்துடும். ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே இந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் அப்படின்னு வரணும். அதுக்கப்புறம் தி இன்ஃபர்மேட்டிகா 10.2 இன்ஸ்டலேஷன் இஸ் கம்ப்ளீட்னு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிகா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஹோம் பேஜ்னு வருது. இந்த பேஜ் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குரோமில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குரோம் எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அந்த பேஜை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதை பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஸ்டெப் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இன்ஃபர்மேட்டிகா சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என்னன்னா நம்ம வந்து அந்த 2 சர்வீசஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணோம், ரெபாசிட்டரி அண்ட் இன்டகிரேஷன் சர்வீஸ். ஸோ இந்த சர்வீஸ் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து பேக்கெண்டில் இன்ஃபர்மேட்டிகா சர்வர் வந்து அந்த சர்வீஸ்லாம் வந்து ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது கனெக்ட் ஆகும். ஸோ உங்களோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகலாம், 10 மினிட்ஸ் கூட ஆகலாம். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ண உடனே இது வந்து அட்மின் ஹோம் பேஜ் வரும். ஏன்னா இது HTTPS பேஜுங்கிறனால நம்மளுக்கு இந்த மாதிரி கனெக்ஷன் இஸ் நாட் பிரைவேட்னு வரும். இதில் போயிட்டு அட்வான்ஸ்டு போயிடுங்க. அட்வான்ஸ்டில் போயிட்டு ப்ரொசீட் டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஹோம் பேஜ் வந்துடும். ஸோ இதில் தான் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும் 2 சர்வீசஸை. ஒன்று வந்து ரெபாசிட்டரி சர்வீசஸ், இன்னொன்று வந்து இன்டகிரேஷன் சர்வீசஸ். ஸோ நம்ம யூசர் நேம் ஆல்ரெடி நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு வச்சிருக்கிறோம். இது வந்து டிஃபால்ட் யூசர் நேம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டும் அதே தான், அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து லாகின் பண்ணுங்க. இது வந்து லாகின் ஆகிட்டு அட்மின் கன்சோலுக்குள்ளே உள்ளே போயிடும். இதுதான் வந்து அட்மின் கன்சோலோட பேஜ். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அண்ட் நோட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த சர்வீசஸ் அண்ட் நோட்ஸ் போயிடுங்க. இதில் போனீங்கன்னா அந்த டொமைனோட நேம் இருக்கும். இந்த இடத்துல டொமைன் இருக்கும். இங்கே தான் நம்ம வந்து 2 சர்வீஸ் கிரியேட் பண்ணோம். ஒன்று ரைட் கிளிக் பண்ணுங்க, நியூ போங்க. நியூ போயிட்டு இந்த இடத்துல பவர் சென்டர் ரெபாசிட்டரி சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நேம் வந்து REP அப்படின்னு கொடுங்க. ரெபாசிட்டரிக்கு வந்து நீங்கள் வந்து என்ன வேணாலும் கொடுக்கலாம் நேமு. நான் வந்து REPன்னு கொடுக்குறேன். இங்கே போயிட்டு லைசன்ஸ் சூஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல நோட் சூஸ் பண்ணுங்க. ஸோ ரெபாசிட்டரி கொடுக்குறீங்க, லொக்கேஷன் அதுவே எடுத்துக்கிச்சு, லைசன்ஸும் நோடும் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இடத்துல எந்த ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுன்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஆறுக்கல்ல தான் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதனோட யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபா, பாஸ்வேர்டும் இன்ஃபா தான். ஸோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து XE கொடுங்க. XE இஸ் நத்திங் பட் எக்ஸ்பிரஸ் எடிஷன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நோ கண்டென்ட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணுங்க. இதை மறக்காம எனேபிள் பண்ணுங்க. இதை எனேபிள் பண்ணால் தான் சர்வீஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ நோ கண்டென்ட் எக்ஸிஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு 1 மினிட் 2 மினிட் எடுக்கும். எடுத்துட்டு இது வந்து இந்த மாதிரி சர்வீசஸ் அவைலபிள் அப்படின்னு வரணும். இப்போ சர்வீஸ் வந்து அவைலபிள் அப்படின்னு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ரேட்டிங் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஆப்ரேட்டிங் மோடு வந்து நார்மல் மோடாக இருந்தால் தான் நம்ம வந்து இன்டகிரேஷன் சர்வீஸ் கிரியேட் பண்ண முடியும். அதனால இந்த எடிட் ரெபாசிட்டரி இது போயிட்டு இதை வந்து நார்மல் அப்படின்னு கொடுத்துங்க. வேற எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இது மறுபடியும் அந்த சர்வீஸை வந்து எனேபிள் பண்ணும். இப்போ இந்த சர்வீஸ் வந்து ரெபாசிட்டரி சர்வீஸ் வந்து அவைலபிள் அப்படின்னு வரணும். ஸோ இது வந்து அவைலபிள் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரெபாசிட்டரி சர்வீஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் சர்வீஸ் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருப்பேன், கான்ஃபிகர் ரெபாசிட்டரி அண்ட் இன்டகிரேஷன் சர்வீஸ் அப்படின்னு போட்டிருக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்து கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இன்னும் இது வந்து ப்ராசஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி பவர் சென்டர் ரெபாசிட்டரி சர்வீசஸ் அவைலபிள் அப்படின்னு வரணும். ஸோ வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது அதே டொமைனில்
நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ போயிட்டு இன்டகிரேஷன் சர்வீஸ் கொடுங்க. ஸோ இன்டகிரேஷன் சர்வீஸில் ஐஎஸ்ன்னு கொடுத்துக்கிறேன் நான். இன்டகிரேஷன் சர்வீஸ்னால ஐஎஸ். ஸோ இங்கே வந்து அதே மாதிரி லைசன்ஸ் சூஸ் பண்ணுங்கள், நோடு சூஸ் பண்ணுங்கள், கிளிக் ஆன் நெக்ஸ்ட்டு. இது ரெபாசிட்டரி வந்து நம்ம ஆல்ரெடி ரெப்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், அதை எடுத்துக்கோங்க. யூசர் நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர், பாஸ்வேர்டும் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். ஸோ அதை கொடுத்து இந்த டேட்டா மூவ்மெண்ட் மோடில் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஆஸ்கியாக இருக்கட்டும். ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஐஎஸ் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வரும். இது ஆனால் டிசேபிள்டு ஸ்டேட்டில் இருக்கும். இதை வந்து இந்த இடத்துல கார்னரில் நீங்கள் வந்து ரைட் சைடு கார்னரில் டாப் கார்னரில் வச்சிங்கன்னா எனேபிள் த சர்வீஸ்ன்னு இருக்கும். இந்த ஐ ஐக்கான் இருக்கும். இந்த ஐ ஐக்கான ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எனேபிளிங் த சர்வீஸ்னு வரும். இந்த சர்வீஸும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக எனேபிளாக இருக்கணும். ஸோ 2 சர்வீசஸும் எனேபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கிளைண்ட்டு இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ 5 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இன்ஃபர்மேட்டிக்கா கிளைண்ட், நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேட்டிக்கா கிளைண்ட்டோட பார்த்து கொடுத்துருக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருப்பீங்க. இதில் போயிட்டு கிளைண்ட்டுக்குள்ளே கிளைண்ட் போயிடுங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இது இந்த கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ண இதில் வந்து எஸ் கொடுங்க. கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் வந்து எதுவுமே கான்ஃபிகரேஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து அடுத்தடுத்த பேஜ் போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து இன்ஸ்டால் இன்ஃபர்மேட்டிக்கா 10.2.0 கிளைண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. அதை வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் வந்து என்ன ப்ரீ ரெக்வசைட்லாம் காட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் வந்து இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் கிளைண்ட் மட்டுமே போதும். இந்த செகண்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஸோ இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். உங்களோட மிஷின் ஸ்பீடை பொறுத்து இது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து எல்லாமே கான்ஃபிகர்லாம் பண்ணி இன்ஸ்டாலேஷன்லாம் முடிச்சிட்டோம். சரி, ஓகே. இப்போ அடுத்தது இந்த இன்ஸ்டாலேஷன் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹெச்ஆர் ஸ்கீமா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிறோம். கோர் ஸ்கீமாவும் கிரியேட் பண்ணி அதில் ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு T_employeesனு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த ஹெச்ஆர் ஸ்கீமாலிருந்து டேட்டாவை எடுத்து இன்ஃபர்மேட்டிக்கா மூலமாக இந்த கோர் ஸ்கீமாவுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணோம். அதுதான் ஒரு டெஸ்ட் மேப்பிங். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக என்டையராக நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு டைம் எடுக்கும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், இது முடிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 100% வரும். வந்ததுக்கப்புறம் டன் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும். ஸோ நம்ம அதில் வந்து டன் கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இன்ஸ்டாலேஷன் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்னு வந்துருச்சு. டன் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து இன்ஸ்டாலேஷன் நம்ம வந்து முடிச்சிட்டோம். அதாவது இன்ஃபர்மேட்டிக்கா கிளைண்ட்டும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து சோர்ஸ் அண்ட் டார்கெட் கனெக்ஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணி ஒரு டெஸ்ட் மேப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். டெஸ்ட் மேப்பிங்காக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ஆல்ரெடி நம்ம வந்து ஹெச்ஆர் ஸ்கீமாவும் கோர் ஸ்கீமாவும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஹெச்ஆரில் இருக்கிற எம்ப்ளாயிஸை சோர்ஸ்னு எடுத்துக்கிட்டு கோரில் இருக்கிற T_employeesஐ டார்கெட்னு எடுத்துகிட்டு நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெப்பாசிட்ரி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு சர்ச்சில் போயிட்டு இங்கே ரெப்பாசிட்ரி மேனேஜர் வரும். இதை பற்றி நம்ம வந்து அடுத்தடுத்த செஷனில் வந்து நான் வந்து ட்ரைனிங் செஷனில் நான் வந்து நம்மளோட சேனலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிக்கா இன் தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டூலோட டிஸ்கிரிப்ஷன், இந்த டூலோட இது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். அது பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேட்டிக்காவோட எல்லாமே கிளியராக புரியும். சரி, ஓகே. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கும். இதில் போனீங்கன்னா இந்த இடத்துல ரெப்பாசிட்ரியில் போயிட்டு ஆட் ரெப்பாசிட்ரி அப்படின்னு கொடுங்க. நம்ம கிரியேட் பண்ண ரெப்பாசிட்ரி இங்கே ஆட் பண்ணுறோம். நம்ம கிரியேட் பண்ண ரெப்பாசிட்ரி நேம் வந்து ரெப்பு, யூசர் நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னா இந்த ரெப்புங்கிறது ஆட் ஆகிடும். போயிட்டு இதில் கான்ஃபிகர் டொமைன் கொடுக்கணும். இங்கே போனீங்கன்னா இந்த கான்ஃபிகர் டொமைன் நம்ம கான்ஃபிகர் பண்ணால் தான் அது சர்வரோட கனெக்ட் ஆகும். இந்த இடத்துல ஆட் நியூ டொமைன் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. டொமைன் நேம் கேட்கும். டொமைன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டொமைன் நேம். ஸோ டொமைன் அப்படிங்கிறதா டொமைன் நேமே இருக்குது. ஒரு சில சிஸ்டமில் மாறி வரலாம். அப்போ இங்கே ஏதாவது வந்தது அப்படின்னா அந்த டொமைன் நேம் எடுத்து இங்கே கரெக்டாக கொடுக்கணும். இங்கே பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல என்ன நேம் இருக்கோ அதை தான் நான் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து இங்கே இடத்துல டொமைனுக்கு வந்து எனக்கு வந்து டொமைனே இருக்குது, அதனால் நான் டொமைனே கொடுத்துட்றேன். கேட்வே ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டு. ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு கொடுங்க. கேட்வே போர்ட் வந்து 6005. ஓகே. ஸோ இன்ஃபர்மேட்டிக்காவுக்கு வந்து 6005 வந்து டிஃபால்ட் போர்ட்டு. ஆரக்கிளுக்கு வந்து 1521ங்கிறது டிஃபால்ட் போர்ட். ஓகே. ஸோ ஆரக்கிளுக்கு வந்து 1521, இன்ஃபர்மேட்டிக்காவுக்கு வந்து 6005. சரி, நான் அதை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே இந்த இடத்துல ரெப்பாசிட்ரி வரணும். இந்த இடத்துல வந்துச்சுன்னா கரெக்டாக கான்ஃபிகர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கிளிக் ஆன் ஓகே. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ கனெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும்.
இதில் யூசர் நேம் வந்து நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர், அதான் யூசர் நேம், அதே தான் பாஸ்வேர்டு. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து கனெக்ட் கொடுத்துருங்க. இது வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த ரெபாசிட்டரி மேனேஜரில் ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். நான் அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அடுத்தடுத்த செஷனில் நான் வந்து கிளியராக கொடுத்துருக்குறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதெல்லாம் எதுக்காக, இந்த 4 டூல் எதுக்காக அப்படிங்கிறலாம் எக்ஸ்பிளனேஷன் நான் கிளியராக கொடுத்துருக்கேன். அது பாருங்க. ஸோ இந்த ஃபோல்டர் போயிட்டு கிரியேட் பண்ணுங்க. நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். நான் வந்து ட்ரைனிங் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். எத்தனை ஃபோல்டர் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபோல்டர் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அப்படின்னு வரும். கிளிக் ஆன் ஓகே. ஸோ இங்கே வந்து இந்த ரெபாசிட்டரி மேனேஜரில் அது மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம், வேறு எதுவும் கிரியேட் பண்ணல. ஸோ அதுக்கடுத்து டிசைனர் போங்க. இதை அப்படியே வச்சுட்டு டிசைனர் இங்கிருந்தே கிளிக் பண்ணுங்க. இந்த டிசைனர் ஓப்பன் ஆகிடும். இந்த எந்த ஃபோல்டர் நம்ம அங்கே கிரியேட் பண்ணமோ அதோட ஓப்பன் ஆகும். ஸோ இந்த எப்பவுமே வந்து ஃபோல்டரை கனெக்ட் பண்ணக்கூடாது, ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கணும். அப்போ தான் இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து 5 டூல் இருக்கும், நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஃபஸ்ட்டு சோர்ஸ் அனலைஸில் வந்து சோர்ஸை கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ மேலே சோர்ஸ் போயிடுங்க, இம்போர்ட் ஃப்ரம் டேட்டாபேஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கனெக்ஷன் வந்து இங்கே வரணும். இந்த இடத்துல எனக்கு வந்து Oracle _SRC இருக்குது. நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணனால இங்கே வருது, பட் உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா இங்கே வரும். இந்த 2 கனெக்ஷன் உங்களுக்கு இருக்காது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ சோர்ஸ் என்னது Oracle, டார்கெட் என்னது Oracle தான். ஸோ இதனோட இந்த கனெக்ஷனை நம்ம கான்ஃபிகர் பண்ணாதான், இந்த டிரைவர் கிரியேட் பண்ணாதான் நம்ம இந்த டேட்டாபேஸை இன்ஃபர்மேட்டிக்காலிருந்து கனெக்ட் பண்ணி இந்த டேபிள்ஸை பார்க்க முடியும். ஸோ அப்போ என்ன வந்து இதில் வந்து Oracle ஒயர் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. இந்த Oracle ஒயர் ப்ரோட்டோகால் எடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. சோர்ஸ் நேம் வந்து நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து Oracle _SRC கொடுக்குறேன். ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட், லோக்கல் ஹோஸ்ட். போர்ட் நம்பர் வந்து 1521, Oracleக்கு வந்து 1521. சர்வீஸ் நேம் வந்து XE அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை அப்படின்னு கொடுத்துருங்க. அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி Oracle சோர்ஸ்னு வந்துடும். இதே மாதிரியே நீங்கள் வந்து டார்கெட்டுக்கும் கிரியேட் பண்ணுங்க. Oracle _TGTன்னு கிரியேட் பண்ணி அதில் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 1521 XE அப்படின்லாம் கிரியேட் பண்ணி இந்த வந்து கிரியேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல Oracle _SRC அப்படின்னு இருக்கும். இதில் யூசர் நேம் வந்து HR, டேப் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த ஓனர் நேம் வரும். ஓனர் நேம் இஸ் நத்திங் பட் ஸ்கீமா நேம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு HR தான். ஸோ இன்ஃபர்மேட்டிக்கா மூலமாக இந்த HR ஸ்கீமாவை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட்னு கொடுங்க. இந்த இன்ஃபர்மேட்டிக்கா என்ன பண்ணும், Oracleோட டேபிள்ஸும் வியூஸும் எடுத்துகிட்டு வந்துடும். இதில் டேபிள்ஸில் போயிட்டு நான் எம்ப்ளாயிஸ் டேபிள் எடுத்துக்கிறேன். இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளில் ஸ்ட்ரக்சர் எடுக்கிறேன். இது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்துடும் இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எம்ப்ளாயிஸோட டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் வரும், டேட்டா வராது. சரி, ஓகே. அடுத்து சோர்ஸ் டார்கெட்டை கான்ஃபிகர் பண்ணணும். டார்கெட் போங்க, இம்போர்ட் ஃப்ரம் டேட்டாபேஸு. நம்ம ஆல்ரெடி அந்த TGTக்கு ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம், டிரைவரு. அதில் கொடுக்குறோம். யூசர் நேம் என்னது, கோர். டேப் கொடுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வரும். பாஸ்வேர்டும் கோர்னு கொடுங்க. கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரே ஒரு டேபிள் தான் வச்சிருக்கிறோம், T_employeesனு. அந்த டேபிள் மட்டும்தான் வரும். கிளிக் ஆன் ஓகே. ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கோரோட டேபிள்ஸும் நம்மளுக்கு இங்கே வந்துடும். வந்த உடனே நம்ம வந்து அடுத்து மேப்பிங் போடணும். இந்த 5th காம்பனன்ட் போயிருங்க, மேப்பிங் டிசைனர். மேப்பிங் நேம் வந்து எப்பவுமே ஸ்மால் m_ தான் கொடுக்கணும். ஸோ மேப்பிங் நேம் வந்து எம்ப்ளாயீஸ் டீட்டெயில்ஸ் இல்லைன்னா எம்ப்ளாயீஸ் டேட்டா அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற சோர்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. எப்பவுமே சோர்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது சோர்ஸ் குவாலிஃபயர்னு வரும். நான் நம்மளோட செஷனில் இதெல்லாம் என்ன, இதனோட யூஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அது பாருங்கள், இன்னும் கிளியராக புரியும். நான் சோர்ஸ் வச்சுட்டு டார்கெட், சோர்ஸ் எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும், டார்கெட் எப்பவுமே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். டார்கெட்டையும் இங்கேருந்து இங்கே ட்ராக் பண்ணி போடுங்க. இப்போ இதுதான் மேப் பண்ணணும், இதான் மேப்பிங் சொல்கிறோம். இதை வந்து மேப் பண்ணுங்க, மேப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக மேப் பண்ணுங்க. எம்ப்ளாயி ஐடி இப்போ நம்ம தப்பாக மேப் பண்ணிட்டோன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் கரெக்டாக மேப் பண்ணுங்கள். மேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் Ctrl+S கொடுங்க, சேவ். நீங்கள் ரெபாசிட்டரி போய் சேவ் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா Ctrl+S கொடுங்க, சேவ் ஆகிடும். இந்த மேப்பிங் வந்து வேலிடாக இருக்கணும். வேலிடாக இருந்தால் தான் நீங்கள் செஷன் கிரியேட் பண்ண முடியும். சரி, ஓகே. ஸோ மேப்பிங் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், செஷன் கிரியேட் பண்ணணும். கோ டு ஒர்க் ஃப்ளோ மேனேஜர். இந்த ஒர்க் ஃப்ளோ மேனேஜர் நீங்கள் அந்த ஐக்கான் கிளிக் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டரோட ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரோட ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல ஓகே கொடுங்க, டபுள் கிளிக் பண்ணுங்க. இந்த ஒர்க் ஃப்ளோ டிசைனர் போயிருங்க. ஒர்க் ஃப்ளோ டிசைனர் போயிட்டு மேலே ஒர்க் ஃப்ளோ கிளிக் பண்ணி கிரியேட் அப்படின்னு கொடுங்க. இந்த இடத்துல ஒர்க் ஃப்ளோ _ அப்படின்னு கொடுத்துட்டு அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் டேட்டா அப்படின்னு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணுறேன். இந்த ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறது தான் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்.
இதில் தான் நம்ம செஷனை ரன் பண்ண முடியும். அப்போ அந்த மேப்பிங்க்கு ஒரு செஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த செஷன் தான் இந்த செஷன் ஐக்கான். இதை நான் கிளிக் பண்ணி ஒரு தடவை நான் இங்கே பண்ணுறேன். எம்ப்ளாயிஸ் டேட்டா அப்படிங்கிறது ஓகே கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ண அந்த அசோசியேட்டட் மேப்பிங் எடுத்துக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணுங்க. கோ டு மேப்பிங். சோர்ஸுக்கு சோர்ஸை பாயிண்ட் பண்ணுங்க. இந்த சோர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இது இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இந்த இடத்துல கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லுது. வெரி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கனெக்ஷன் இருக்காது. நம்ம அதே மாதிரி கனெக்ஷன் கிரியேட் பண்ணோம். அப்போ எப்படி கனெக்ஷன் கிரியேட் பண்ணுறது? இங்கே கனெக்ஷன்ஸில் போனீங்கன்னா ரிலேஷனல் கனெக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டேட்டா பேஸ் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அது ரிலேஷனல் கனெக்ஷன். ஸோ இந்த ரிலேஷனலை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ கனெக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம சோர்ஸு டார்கெட்டுக்கு 2 கனெக்ஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து சோர்ஸுக்கு வந்து நியூ கனெக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். சோர்ஸ் நம்மளுக்கு என்னது? ஆரக்கிள். ஸோ எந்த டேட்டா பேஸோ அது கிரியேட் பண்ணுங்க. ஸோ ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஆரக்கிள் அண்டர்ஸ்கோர் SRC நேம் கொடுத்துக்கிறேன். சோர்ஸ் டினோட் பண்ணுறதுக்காக. யூசர் நேம் HR அண்ட் பாஸ்வேர்டு வந்து HR கொடுத்துட்டு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து XE அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே வந்துடும். ஓகே கொடுத்துருங்க. XEங்கிறது எக்ஸ்பிரஸ் எடிஷன். சரி ஓகே. இதே மாதிரியே டார்கெட்டுக்கு ஒன்று கிரியேட் பண்ணலாம். இங்கே ஆரக்கிள்னு கொடுத்துருங்க. டார்கெட்டும் நம்மளுக்கு ஆரக்கிள் தான். இன்கேஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது டேட்டா பேஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் என்ன டேட்டா பேஸோ அதை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ யூசர் நேம் வந்து கோரு, பாஸ்வேர்டும் கோரு, கனெக்ஷன் ஸ்ட்ரிங் XE எக்ஸ்பிரஸ் எடிஷன். கிளிக் ஆன் ஓகே. ஸோ இங்கே வந்துருச்சு. உடனே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ டபுள் கிளிக் பண்ணுங்க. கோ டு மேப்பிங். சோர்ஸுக்கு சோர்ஸ் கனெக்ஷனை பாயிண்ட் பண்ணுங்க. இதை பாயிண்ட் பண்ணுங்க. ஓகே. HR பாயிண்ட் பண்ணுங்க. டார்கெட் போங்க. டார்கெட்டுக்கும் இந்த ஆரக்கிள் அண்டர்ஸ்கோர் TGT இது வந்து கோர் ஸ்கீமா. அதை பாயிண்ட் பண்ணிட்டு டார்கெட்டை நீங்கள் ட்ரங்கேட் பண்ணி லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரங்கேட் டேபிள் ஆப்ஷன் கொடுத்துடலாம். இது வந்து எல்லா லோடுக்கும் கொடுக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜிங் லோடு தான் நம்ம வந்து ரியல் டைமில் கொடுப்போம். ஒரு டேபிளில் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரங்கேட் பண்ணிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரேஸ் பண்ணிட்டு லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். சரி கொடுத்துட்டேன். அப்ளை பண்ணுங்க. ஓகே கொடுத்துருங்க. இந்த லிங்க் டாஸ்க்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார்ட் பட்டன் மேலே கிளிக் பண்ணி லிங்க் பண்ணுங்க. லிங்க் பண்ணிட்டு சேவ் பண்ணுங்க. இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பண்ணி பாருங்க. அப்போ தான் தெரியும். ஒர்க் ஃப்ளோ வேலிட் அப்படின்னு வரணும். ஸோ வேலிட்னு வந்ததுக்கப்புறம் இதை ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு கொடுங்க. ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ளோ வந்து ஒர்க் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டூலோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நான் அடுத்த செஷனில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ஃபர்மேட்டிக்கா இன் தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து சக்சீடுன்னு வந்துருச்சு. இங்கே டாஸ்க் வியூ வச்சுக்கோங்க. மானிட்டரில் இங்கே ஸ்டேட்டஸ் வந்து சக்சீடுன்னு வருது. இந்த ஒர்க் ஃப்ளோ சூஸ் பண்ணிவிட்டு இந்த செஷன் மேலே ரைட் கிளிக் பண்ணி கெட் ரன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போய் சோர்ஸ் அண்ட் டார்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எம்ப்ளாயிஸில் 107 ரெக்கார்டு இருக்குது. T__ எம்ப்ளாயிஸில் 107 ரெக்கார்டு வந்துருச்சு டார்கெட்டில். ஸோ தேர் இஸ் நோ ரிஜெக்டட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டார்கெட்டில் போய் நான் வந்து இந்த கோர் ஸ்கீமாவில் போய் நான் ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு டேட்டா இருக்குது. முன்னாடி நம்மளுக்கு இல்லை, இப்போ டேட்டா வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இன்ஃபர்மேட்டிக்காவை இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒரு டெஸ்ட் மேப்பிங் பண்ணியிருக்கிறோம். சரி ஓகே. இப்போ எல்லா ஸ்டெப்பும் நம்ம முடிச்சிட்டோம். இன்ஃபர்மேட்டிக்கா இன்ஸ்டாலேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ரெபாசிட்டரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து எப்படி இதை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து SQL டெவலப்பர் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி SQL டெவலப்பருக்கு அந்த ஃபைல் வச்சிருவோம். அந்த ஃபைல் வந்து நம்ம C டிரைவில் இருக்குன்னா இங்கே போயிருங்க. இங்கே போயிட்டு இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து டெஸ்க்டாப்பில் வந்துடும். நம்மளுக்கு எப்போ நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேட்டிக்காவை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து Windows R கொடுங்க. ரன் கமாண்ட் போயிட்டு இதில் வந்துட்டு services.msc அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த services.mscல வந்துட்டு கிளிக் ஆன் ஓகே. ஸோ இங்கே போனீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எப்போவுமே இன்ஃபர்மேட்டிக்கா இந்த 10.2 வந்து ரன்னிங் அப்படின்னு காட்டுச்சுன்னா தான் நமக்கு வந்து இன்ஃபர்மேட்டிக்கா கனெக்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டீங்க. நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணுறப்போ இந்த சர்வீசஸ்க்கு வந்துட்டு இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கிறனால ஸ்டார்ட் டிசேபிளாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட ரெபாசிட்டரியெல்லாம் கனெக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் டிசைனர் அப்படின்னு டைப் பண்ணலாம். டிசைனர்னு டைப் பண்ண உடனே இங்கே வரும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இந்த சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெபாசிட்டரியை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணுங்க.
ஸோ அப்போ தான் கனெக்ட் ஆகும். இப்படி கொடுத்து கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த பேஜ் வரும். இல்லைனா நம்மளுக்கு வந்து இது வந்து வராது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம வந்து இன்ஃபர்மேட்டிக்காவை லேர்ன் பண்ணணும். அது நம்மளோட சேனல்ல அடுத்தடுத்த பிளேலிஸ்ட்ல நான் போட்டிருக்கிறேன். இன்ஃபர்மேட்டிக்கா இன் தமிழ் அப்படின்னு இருக்கு. இன்ஃபர்மேட்டிக்கா இன் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அதில் நீங்கள் வந்து படிங்க. இதை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர்த்துக்கு சொல்லுங்க. பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே வரும். இந்த இன்ஃபர்மேட்டிக்கா டூலுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய ஸ்கோப் இருக்கு, நிறைய ஓப்பனிங் இருக்கு. டேட்டா சைடு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த டூலை வந்து நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.